அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நமஸ்காரங்களும். நம்ம ஆரோக்கியம் முதல்ல இந்த மூலிகைகளுக்கெல்லாம் அரசனான அருகம்பிள்ளை வணங்கி, அகஸ்தியர் பெருமானுடைய அற்புதமான பாதத்தை தொட்டு வணங்கி, சித்தர்கள் பெருமானுடைய போற்றிகள் எல்லாம் வணங்கி, மற்றும் இந்த பூமி தாய் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இயற்கை மூலிகைகளுக்கெல்லாம் அந்த பூமி தாயை வணங்கி, அதில் உள்ள நீரை நிலைகளை வணங்கி, நாம் அதை பயிரிட்டு நமக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிற விவசாய பெருமக்களை வணங்கி, இந்த அற்புதமான தொகுப்பில் இன்று நமது தோல் சம்பந்தப்பட்ட மற்றும் ரோமங்கள் சம்பந்தப்பட்ட அதற்கு தீர்வுகள் என்னென்ன, அதாவது நோய்கள் எப்படி வருகிறது, அதற்கு தீர்வுகளுக்கான இயற்கை மூலிகைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த தொகுப்புல இன்னைக்கு நம்ம பதிய வைக்க போறோம். நமது தோல், அதாவது உள்ளறை எலும்பு, மேல சதை பகுதி, அப்புறம் நரம்புகள், அதற்கு மேல தோல் மூடப்பட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம மேனியினுடைய அற்புதமான ஒரு அழகு தோன்றுகிறது. தோல் இல்லைன்னா ரொம்ப எப்படி இருக்குன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையான அந்த தோலை நம்ம பாதுகாக்க வேண்டிய சக்தி இருக்கு. அதே போல ரோமங்கள், நம்மளது ரோமங்கள், அந்த ரோமங்களையும் நம்ம பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கும் போது தோலில் இரு வகை சுரப்பிகள் இருக்கின்றன. ஒன்று மயிர்கால்கள் சுரப்பிகள், இன்னொன்று வியர்வை சுரப்பிகள். இந்த மயிர்கால்கள் சுரப்பிகள் எண்ணெய் போன்று பசை ஒன்று மயிர்கால்களை சுரந்து கொண்டே இருக்கிறது. அது நம்மளது ரோமங்களை பளபளப்பாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்புறம் தண்ணீர் உலராமலும் இருக்க வைக்கின்றது, அதாவது நீர்ச்சத்து உலராமலும் வைக்கின்றது. இதுல அற்புதமான ஒரு நிலை சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் வேர்வை சுரப்பிகள் கிடையாது, வேர்க்காது. அது ஒரு சில பேர்த்துக்கு வேர்க்கும், ஒரு சில பேர்த்துக்கு அற்புதமா வேர்க்கக்கூடிய சக்தி உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் உண்டு. அது வைட்டமின் சத்து கம்மினால வேர்க்கக்கூடிய சக்திகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி மனித சரீரத்தில் சுமார் எவ்வளவு தெரியுங்களா இருக்கும்? 25 லட்சம் வேர்வை சுரப்பிகள் இருக்கு. நம்மளுடைய மனித உடல்ல 25 லட்சம் வேர்வை சுரப்பிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு வேர்வை சுரப்பியும் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கும் 2 மில்லிமீட்டர் நீளமுள்ள சுருளாகும். அதாவது தன்னைத்தானே சுற்றி, அந்த வேர்வை சுரப்பிகள்லாம் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்க 2 மில்லிமீட்டர் தான் சுருளாகும். இது அதாவது ரத்தம் வரும்பொழுது நம்ம அந்த வேர்வை துளிகள் ஏதாவது அடிப்பட்ட ரத்தம் வந்துச்சுன்னா வேர்வைகள் பிரிக்கப்பட்டு வேர்வைகளிலிருந்து யூரியாவும் உலர்வுத்தன்மை கரைக்கப்படுகின்றன. புரியுதுங்களா? அப்ப அந்த வேர்வைகள், அந்த காயங்கள் ஏற்படும் போது, தோல் ஏற்படும் போது வேர்வையும் அதோடு சேர்ந்து ரத்தங்கள் பிரிக்கப்பட்டு வருகின்றது. இப்படிதான் இப்ப வேர்வை சுரப்பிகள் 3 விதமான வேலைகளை நமக்கு செய்கின்றது. இந்த நம்ம தோல்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வேர்வை சுரப்பிகள் 3 விதமான வேலைகள் செய்கின்றன. அது 24 மணி நேரம், அதாவது நம்ம 24 மணி நேரத்துல சுமார் 1000 கிராம் வியர்வை வெளியாக்கி கொண்டிருக்கிறது. 1000 கிராம் பாத்துங்க, அப்ப எவ்வளவு வியர்வை நம்ம வெளியாக்கி கொண்டிருக்கிறது நம்மளுடைய அந்த சுரபிகள். அப்புறம் குண்டிக்காய் வழிகளாகவும், அதாவது நீர்த்தாரை வழிகளாகவும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்புறம் 2வது, தோலை எப்போதும் ஈரமாக வைத்துக் கொண்டே இருக்கிறது இந்த வேர்வை சுரப்பிகள். 3வது, சரீரத்தில் உள்ள சமநிலையில வைத்துட்டு இருக்கு. அதாவது சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி அது சமநிலையில வைத்துட்டு இருக்கு நம்மளுடைய தோலினுடைய அற்புதமான பதி. இது வெயில் காலத்தில் அதிக சுரப்பிகள், உடலின் அதிக உஷ்ணம் உண்டாகிறது. அப்பொழுது வியர்வை உண்டாகுதால் ஆவியாகும் பொழுது, அதாவது வேர்வைகள் ஆவியாகும் பொழுது சூட்டை எடுத்துக் கொள்கிறது. அப்போது என்ன ஆகுது? அங்க குளிர்ச்சி ஏற்படுகிறது. வேர்வைகள் சூட்டாக்கணும்னா அங்க குளிர்ச்சிகள் நமக்கு ஏற்படுகிறது. இதான் சரீரத்தினுடைய சீதோஷ்ண நிலை சமநிலைப்படுத்துகிறது. அப்ப சரீரத்தினுடைய சீதோஷ்ணம் எப்போதும் அதாவது இளையங்கள் அப்படின்னு சொல்ற டிசீஸ் ஏற்படும் ரசாயன பரிமாற்றங்களினால், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, கொழுப்பு கரைச்சல் மற்றும் நம்மளுடைய காற்று, சுவாச காற்று, ஆக்சிஜன், இது போல கரியமில வாயு, இது போல நீராகவும் விரோத பொருளாகவும் நமது கொஞ்சம் எரிக்கிறது. அதாவது அந்த வேர்வையினுடைய சுரப்பி எரிக்கிறது. மேலே கொண்ட நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் உஷ்ணம் உண்டாகி, அதாவது அதிக ரசாயன மாற்றங்களை நிகழக்கூடிய சக்தி ஏற்படுத்துகிறது. நம்ம இந்த வேர்வை சுரப்பிகளும் முக்கியமான சுரப்பிகளை நம்ம உடம்புல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்ப இது எத்தனை டிகிரி இருக்குன்னா 37 டிகிரி நம்மளது உஷ்ணம் இருக்கணும்.
இது கீழே குறையவும் கூடாது. அதாவது 99 டிகிரி இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய அந்த டெரிவேஷன்ல 37 டெரிவேஷன்ல இருந்து 41 டெரிவேஷன் வரலையும் இந்த உஷ்ணம் இருக்கலாம். அதுக்கு கீழேயும் ஜில்லுன்னு உடம்பு போகக்கூடாது. ஒரு சில சுகர் குறையுது அப்படின்னா அந்த வேர்வை அதிகமா வேர்க்கும், உடம்பு ஜில்லுன்னு போகும். அப்பதான் அந்த வேர்வை நாளங்கள் வெளியே அதிகமா வேர்வை வெளியாக்கப்பட்டு, அதாவது நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு, உழைப்பாளிகள் உழைக்கிற வேர்வைகள் அது உடனே கிரெடிட் ஆயிடும். ஆனா நீரிழிவுக்காரங்களுக்கு வேர்க்கக்கூடிய வேர்வை உடனே உடல்ல பலகீனப்படுத்தும், ஜில்லுன்னு போயிடும். உடனே என்ன பண்ணணும், அதான் நிறைய அந்த நீரிழிவுக்கான மருத்துவத்தை பார்த்திருக்கோம். இப்ப அதை நம்ம எடுத்துக்க வேணாம். அதனால இப்படித்தான் நம்மளுடைய உடலினுடைய வேர்வைகள், நம்ம உடம்புல இந்த சுரப்பிகள், வேர்வை சுரப்பிகள் சுரக்கிறதுனாலதான் மேல் இருக்கக்கூடிய ரோமங்கள், தலையில் இருக்கக்கூடிய ரோமங்கள், காலில் வரக்கூடிய ரோமங்கள் எல்லாம் நமக்கு ஒரு ஈரப்பசை கொடுத்து வளர வைத்துக் கொண்டு இருக்கிறது முடிகளை. இப்படித்தான் நம்மளுடைய தோலினுடைய அற்புதமான வேலைகள் நம்ம உடல்ல செய்துட்டு இருக்கு. இப்ப இதுக்குள்ள மூலிகைகள் மருத்துவம் என்னன்னு பார்ப்போம். புரியுதுங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம உடலுக்குள்ளார பல தோல் நோய்கள் ஏற்படும். அதாவது தேமல் நோய், படை நோய், அப்புறம் அரிப்பு, மேல வேர்வை தெளினால அரிப்புகள், இது போன்ற நிறைய நோய்கள் நம்ம தோல்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது தோல் நோய்ங்கிறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விதங்கள்ல வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூச்சிக்கடினால வரலாம், ஆடையினால வரலாம். ஒரு சில பேர்த்துக்கு ஆடைகளினாலும் அலர்ஜிகள் அரிப்பு வரலாம், ஆடை ஒத்துக்கலன்னா. அப்புறம் சீதோசன நிலை மாற்றங்களினாலும் மேல அரிப்புகள், வேர்வைகள் பாதிக்கப்பட்டதால் அரிப்புகள் வரலாம். இப்படி பல விதங்கள். அது உணவுகளினாலும் அரிப்புகள். ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில உணவுகள் ஒத்துக்காது, அதெல்லாம் நான் இப்ப சொல்றேன், அந்த ஒத்துக்காது. அப்ப கூட அந்த அரிப்புகள் வரலாம், மேல படைகள் வரலாம், தோல் நோய் ஏற்பட்டு மேலெல்லாம் சிட்ட சிட்டையா வரும், அல்லது வெண் படலங்கள் ஏற்படலாம். வெள்ளை மேல வெள்ளையா இருக்கும், அது மாதிரி வெண் படலங்கள் இது போல எல்லாம் நமக்கு ஏற்படும். இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப இந்த வேர்வை சுரப்பிகளையும் நம்மளுடைய ரோமங்களை பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இதுக்கு என்னென்ன மூலிகை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கேன். குப்பைமேனி தலைன்னு சொல்றது அற்புதமானது. இந்த குப்பைமேனி தலையை பத்தி பார்ப்போம். அப்புறம் எல்லாத்துக்குமே தெரியும் நிலவலைன்னு சொல்றது, இது வேப்பிலைன்னு சொல்லுவாங்க. இந்த வேப்பிலை கொழுந்து, இதுவும் ஒரு அற்புதமான மருந்து தான். அடுத்து தாதிக்காய், இதுவும் ஒரு அற்புதமான மூலிகை மருந்து தான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேருக்கு ஒரு ஆயில் இப்ப நிறைய போட்டிருக்காங்க. இந்த ஹேர் ஆயில் ரொம்ப அற்புதமா இருக்கு, நிறைய பேத்துக்கு நாங்க பயன்படுத்தியிருக்கோம். இந்த அற்புதமான ஹேர் ஆயில் பல வருஷங்களா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், நல்லா இருக்கு. இதை பத்தியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப அற்புதமா நம்ம இப்ப இந்த மூலிகைகளினுடைய மகத்துவத்தை பத்தி பார்த்திருக்கோம். இப்ப இந்த மூலிகைகள் நமக்கு என்னென்ன பயன்களை நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி இனிமே இந்த தொகுப்புல நம்ம எடுத்துக்குவோம். புரியுதுங்களா? இப்ப அதுதான் நம்ம எடுத்துக்கக்கூடியது. இப்ப பாத்தீங்கன்னா இதுல முக்கியத்துவமானது நம்மளுடைய வேர்வை சுரப்பிகளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய பலம், அதாவது சக்திகளை கொடுக்கக்கூடிய அத்திப்பழம். அத்திப்பழம் நிறைய சாப்பிடலாம். அந்த அத்திப்பழம் என்ன பண்ணும், உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ரோமங்களில் வரக்கூடிய புண்களை ஆற்றும், படை நோய்களை ஆற்றும். அதாவது அத்திப்பழம் எல்லா பக்கமும் கிடைக்கும். அத்திப்பழத்தை காய வச்சு நிறைய மருந்து கடையில விற்கிறாங்க. அதாவது மளிகை பொருள்களையும் அத்திப்பழம் கிடைக்குது. அந்த அத்திப்பழத்தை என்ன பண்ணணும், பனக்கல் கண்டோட சேர்த்து ஒரு 48 நாளைக்கு அத்திப்பழம் சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு சர்ம நோய் உடனே கேட்கும். அத்திப்பழத்துல அவ்வளவு விசேஷம் இருக்கு. அத்திப்பழத்தினுடைய சக்தி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அத்திப்பழம். இப்ப அத்திப்பழத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு முறைக்கும் என்ன பண்றோம், நம்ம பாத்திரத்துல சாப்பிடக்கூடிய முறைகளும் இருக்கு. அதுதான் நம்ம மிகுமையானது. இப்ப இந்த அத்திப்பழம் பார்த்திருக்கோம். அப்புறம் இந்த தொகுப்பிலேயே நம்ம ஒவ்வொரு பாத்திரங்களிலும் சாப்பிடக்கூடிய ஒரு முறைகளுக்கு என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஆதி காலத்துல நமக்கு அற்புதமா பதிய வச்சிருக்காங்க. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாத்திரங்கள்ல, இப்ப பாத்தீங்கன்னா காப்பர்ல தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சா ரொம்ப நல்லது, உடம்புக்கு காப்பர் சத்து கிடைக்கும், கால்சியம் சத்து கிடைக்கும் அப்படின்னு இப்ப ரொம்ப பேர் அந்த காப்பர்ல வாட்டர் ஊற்றி வச்சு குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அது போலதான் நம்ம ஒவ்வொரு பாத்திரத்திலையும் நம்ம என்னென்ன சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்கிறத
ஒரு கண்ணோட்டமா இப்ப நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? இப்ப செம்பு பாத்திரத்துல சாப்பிடுவதுன்னா நமக்கு கண்ணொளி அதிகமா கிடைக்கும், சுரப்பிகள் நிறைய, வேர்வை சுரப்பிகள் நிறைய சுரக்கப்படும், அப்புறம் வெண் புள்ளிகள் வராது. அதாவது செம்பு பாத்திரம், செம்பு உங்களுக்கு தெரியும், பித்தளை செம்பு பாத்திரத்துல சாப்பிடுறதுனால நோய், அதாவது வெண்புள்ளி நோய்கள் வராது, சரும நோய்கள்ல இருந்து நம்ம அதை கட்டுப்படுத்தலாம். அதாவது செம்பு பாத்திரம். அடுத்து வெண்கல பாத்திரம், வெண்கலத்துல சாப்பிடும்போது நமக்கு இரத்த சோகை வராது. அதே போல ரத்தம் உடம்புக்குள் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால் தோலில் ஏற்படக்கூடிய சுரபிகளினுடைய வேகங்கள் நன்றாக இயங்கும், சமநிலையாக இருக்கும், தோல் நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதாவது வெண்கல பாத்திரத்துல அந்த காலத்துல எல்லாம் இப்படித்தான் எடுத்து ஒவ்வொரு பாத்திரமா இவ்வளவு பெரிய ஒரு கிண்ணமா இருக்கும் வெண்கல பாத்திரம். அதே மாதிரி நமக்கு செம்பு பாத்திரம் இவ்வளவு பெருசு இருக்கும், செம்பு பாத்திரம் அதுல எல்லாம் தான் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிதான் அந்த காலத்துல ஏன் சாப்பிடுறாங்கிறத இப்ப நம்ம உணர்ந்திருக்கோம். அடுத்து வெள்ளி பாத்திரம். நம்ம இப்ப குழந்தைகளுக்கு சாதம் ஊட்ட போற ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா வெள்ளி தட்டுல வச்சுதான் முதல்ல சாப்பாடே ஊட்டுவாங்க. அப்புறம் அந்த வெள்ளி பாத்திரத்துல நம்ம சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்கும், அது அவங்களுடைய உறவுகள், அதாவது அவங்களுடைய தாய் மாமன் வீட்டுல இருந்து வெள்ளி பாத்திரத்துல தட்டு எடுத்துருவோம் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி, அல்லது வெண்கல பாத்திரம், அல்லது நான் சொல்ற மாதிரி காப்பர், இது மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. அதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளி பாத்திரத்துல சாப்பிடும்போது அதனுடைய ஒரு தன்மை உடம்புல அரிப்புகளை நிப்பாட்டும். அடுத்து நம்ம உடல் என்சைம்கள், சுரப்பிகளுடைய சக்திகளை தூண்டிவிடும். அதாவது பித்தளை நம்மளது வெள்ளி பாத்திரத்துல. அப்புறம் ஜீரண மண்டலத்தையும் நன்றாக வேலை செய்யக்கூடிய சக்தி வெள்ளி பாத்திரத்துல உண்டு. இதுக்கெல்லாமே ஒரு அற்புதமான சக்தி. நம்ம எல்லா விருந்துகளுக்கும் பயன்படுத்தக்கூடியது ஒரு பாத்திரம் இருக்கு. அது என்ன பாத்திரம்? அதான் வாழை இலை. அந்த வாழை இலையில சாப்பிடுறதுனால மேனி தோள்கள் நமக்கு ரொம்ப பளபளப்பா கிடைக்குமா. ஏன்னா அந்த வாழை இலை சூட்டோட நம்ம சாப்பிடுற உணவை எடுத்து சாப்பிடும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு விதமான அமிலங்கள் நம்ம உடல்ல சேரும் போது உடம்புக்கு பளபளப்பு ஏற்படும். அதோடு பித்தங்கள் நீங்கும், உடலினுடைய வேர்வை நிலை சமநிலைப்படுத்தும். இப்படித்தான் ஒவ்வொரு பாத்திரங்கள் இலைகள்ல சாப்பிடுறதுனால, அத்தி இலையில கூட சாப்பிடுறாங்க, இல்ல பெரியதா இருக்கும் அத்தியல், அதுல கூட சாப்பிடுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இலைகளையும் சாப்பிடுற போது நமக்கு ரொம்ப ஒரு நோய்களிலிருந்து குணப்படுத்தக்கூடிய சக்திகள் உண்டு. இதெல்லாம் சொல்லிட்டீங்கயா. இன்னொரு தட்டு இருக்கே, தங்கத்தட்டு. அதான் தங்க தட்டு தான் ரொம்ப அற்புதமானது. தங்கத்தை பத்தி நமக்கு எல்லாமே தெரியும். தங்க பஸ்பம் சொல்லுவாங்க. தங்கத்துல ஏற்பட்ட, நம்ம எதுக்கு தங்கத்துல அணிஞ்சுக்கிறோம், அதுல இருந்து ஒரு விதமான நம்ம பாசிட்டிவ் உடம்புக்குள்ளார ஏங்கிட்டு இருக்கு. ஒரு சில ஒரு தங்கத்தினுடைய மகிமையாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய சக்தி தங்கத்துக்கு உண்டு. அதனாலதான் அந்த தங்கத்தை பெண்கள் அதிகமா அணிஞ்சிட்டு இருக்கும் போது உடல்ல தோல் நோய்கள் வராது. தங்கத்தினால் ஒரு சில உடலில் ஏற்படக்கூடிய சுரப்பிகள் நல்லா சுரக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படிதான் நம்ம தங்கத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான சுரப்பிகளை நம்ம பார்த்திருக்கோம். இப்படி ஒவ்வொரு பாத்திரத்துல இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய அற்புதமானது இதை நம்ம இப்ப பார்த்திருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தோல் நோய்க்கு இப்ப வந்துருவோம். அதாவது தோல் நோயில தேள்கடி விஷம், பூச்சிக்கடி விஷம், இதெல்லாம் தோல்ல தான் நமக்கு கிடைக்குது. இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் யூடியூப்லயும் இது வரும், நீங்க அப்பையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா முடிஞ்சா எழுதி வச்சுக்கோங்க. அதாவது 8 கொட்டை 1 கிராம் எடுத்துங்க. 8 கொட்டை ரொம்ப கசக்கும், அது தெரியும். அதை 1 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை பசும்பால் விட்டு, அதாவது நல்ல பசும்பால் அதை விட்டு நல்லா அரைச்சி 100 மில்லி பசும்பால்ல 100 மில்லி பசும்பால்ல கரைச்சி ஒரு நாளைக்கு ஒரு வேளை உட்கொண்டா போதும். நம்ம உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய தேள்கடை விஷம், நெட்டுவாக்கிளை விஷம், எட்டுக்கோட்டைகளினுடைய கசப்பு தோலினுடைய தன்மையை குணப்படுத்தி அந்த கசப்பினால் தோல் நோய் வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. அப்ப 8 கொட்டைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா தேமல். நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா தேமல் அதிகமா இருக்கும், வெண் தேமல் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தோல்ல கண்ணுக்கு தெரியாத வெள்ளை வெள்ளையா இருக்கும், ஒரு சிட்டையா வெள்ளை வெள்ளையா இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப காமிச்சேன் பாத்தீங்களா, இந்த ஜாதிக்காய் எடுத்துங்க. ஜாதிக்காய் கொஞ்சம் எடுத்துங்க. இதுல நாயுருவி, அதாவது நாயுருவி சார்னு ஒரு இடத்துல இருக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த நாயுருவி இப்படி எதுலாம் இருக்கும். அந்த இலையில பாத்தீங்கன்னா காலில் போனா ஒட்டிக்கும். அதான் நாயுருவி. இன்னைக்கு நான் ஒரு இடத்துல தேடி பார்த்தேன், அது கிடைக்கல.
கொஞ்சம் தூரம் போகணும், அதனால எடுத்துட்டு வர முடியல. நாயுருவி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நாயுருவியை விட்டு அரைத்து அந்த தேமல் இருக்க பக்கம்லாம் ஒரு 10 நாளைக்கு தடவுங்களேன். அதாவது இந்த ஜாதிக்காய் நல்லா 10 கிராம் எடுத்து உள்ள இருக்க ஜாதிக்காய் நல்லா நுணுக்கி அந்த நாயுருவி சாரோட சேர்த்து நல்லா மேல தடவி பாருங்களேன், உங்களுக்கு அந்த தேமலே போயிடும். அப்படி ஒரு அற்புதமான சக்தி இந்த ஜாதிக்காய்க்கும் நாயுருவிக்கும் உண்டு. இதெல்லாம் நம்ம இயற்கையா கிடைக்கக்கூடிய மூலிகள். நம்ம எங்க பார்த்தாலும் இயற்கையா நமக்கு கிடைக்குது. அப்படியாப்பட்ட ஒரு மூலிகள் தான் நான் இப்ப சொல்லக்கூடிய ஒவ்வொரு மூலிகையினுடைய அற்புதமான சக்திகளை தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா புழு வெட்டு நீங்க, அதாவது இப்ப ரோமத்துக்கும் கொஞ்சம் வருவோம். புழு, அதாவது நம்மளுடைய தலையில வந்து புழு வெட்டு இருக்கும். புழு வெட்டுன்னா அந்த இடத்துல புழு வெட்டு இருக்கும். அது பாத்தீங்கன்னா முடி கொட்டி போயிடும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் முடி அப்படியே சுட்டையா இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு என்னன்னா யானை தந்தம் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம், ஆனா ஒரு சில இடத்துல கிடைக்கும். யானை தந்தம் ஒவ்வொரு கடைகள்ல, மருந்து கடைகள்ல விற்கிறாங்க, இப்பயும் வாங்குறாங்க யானை தந்தம். அந்த யானை தந்தத்தை சுட்டு அதை வந்து சூடுபடுத்தி சுட்டு அதை சூரணமா வச்சுக்கோங்க. அதை சுட்டுட்டு சூரணமா வச்சுட்டு 5 கிராம் சூரணத்தை தேன்ல குழைத்து அந்த புழுவெட்டு 10 நாட்கள் தொடர்ந்து, அதாவது தலையில புழுவெட்டோ அல்லது முடி கால் ரோமங்கள்ல எங்கேயாச்சும் புழுவெட்டு இருந்தாலோ அந்த யானை தந்தத்தினுடைய அந்த, அதாவது அதை சூடுபடுத்தி நல்லா நுணுக்கி வச்சுட்டு அந்த யானை தந்தத்தினுடைய அந்த இதை சூரணித்து அதை என்ன பண்ணுங்க அந்த இடத்துல தடவி பாருங்க. அதாவது ஒரு தேன் குழைத்து, அதாவது ஒரு 10 மில்லி எடுத்து தேன்ல குழைச்சி தடவி பாருங்க. புழுவெட்டு 10 நாள்கள்ல பூசி வர புழுவெட்டு நீங்கும், பூச்சிக்கடியும் நீங்கும். ஐயோ தலையில தேன் தடவுனா நமக்கு வந்து எப்படி சார் இன்னும் அதிகமால முடி கொட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனா தேன் வந்து முடி கொட்டாது. அப்படி கொட்டுற மாதிரினா தேன்லாம் எவ்வளவோ தடவி தேன்ல முடி கொட்டுவாங்களா? அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சு வாக்குல தான். தேன்ல தடவி தேன் தலையில தடவுனா முடியெல்லாம் கொட்டி போயிடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பேச்சு வாக்குல தான். தேன் வந்து ஒரு அயன், இரும்பு சத்து உள்ள பொருள், இயற்கையா கிடைக்கக்கூடிய முடி. எப்படி அது நமக்கு முடி கொட்டாது? அப்ப இந்த யானை தந்தத்தோட சேர்த்து நம்ம சூறு குழைத்து தடவுனோம்னா அந்த புழுவெட்டு நமக்கு நீங்கும். இப்ப புழுவெட்டுக்கு நம்ம பார்த்திருக்கோம், புரியுதுங்களா? இப்ப ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் இந்த புண்கள்லாம் ரொம்ப பேர் தோல்ல வந்து ஆறவே ஆறாது. இதுல வந்து மெயினா வந்து நீரிழிவு நோய்க்காரவங்களுக்கு ஆறாது. அப்புறம் இந்த தோல்ல வைட்டமின் வேர்வை அதிகமா சுரந்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த புண்ணு ஆறாது. அப்புறம் ஒரு சில பேர் சல்ல உடம்புக்காரவங்கன்னு சொல்லுவாங்க, உடம்பு பர்மனா இருக்கும், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேர்த்துட்டே இருக்கும். அவங்களுக்குலாம் அந்த நீரினுடைய சக்தினால அது புண்ணு ஆறவே ஆறாது. அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியே ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புண்கள் ஆடுறதுக்கு கடையில கேட்டீங்கன்னா சித்திரமுலன்னு ஒண்ணு கிடைக்கும். சித்திரமுலம் அப்படின்னு ஒரு வேர் கிடைக்கும். அது பனை வெல்லம் ரெண்டையும் எடுத்துங்க. இந்த பனை வெல்லமும் சித்திரமுலத்தையும் நல்லா இந்த சரக்குகளை நல்லெண்ணெயில, அதாவது நல்லெண்ணெயில போட்டு நல்லா காய வச்சு, இந்த சித்திரமுலத்தையும் பனை வெல்லத்தையும் நல்லெண்ணெயில போட்டு காய வச்சு ஒரு 5 மில்லி வீதம் நமது அந்த புண்ணு இருக்க இடத்துல போடுங்களேன். என்ன சார் வெள்ளத்தை போட சொல்றீங்க? நான் பனை வெல்லம் சொல்றேன், சாதாரண வெல்லம் கிடையாது, பனை வெல்லம். பனை வெல்லத்தை பத்தி எல்லாமே தெரியும் எல்லாத்துக்கும், பனையினுடைய அற்புதம் நல்லா தெரியும். பனை வெல்லமும் சித்திரமுலத்தையும் நல்லா ஒரு சரக்கை எடுத்து நம்மளுடைய நல்லெண்ணெயில நல்லா, அதாவது நல்லெண்ணெயில போட்டு நல்லா காய வச்சு அந்த நம்ம புண்ணு எங்க இருக்கோ அந்த புண்ணுல நல்லா தடவிட்டு வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த புண்ணு ரொம்ப சீக்கிரமா ஆறும். அப்ப இது மாதிரி ஒரு சில மூலிகைகளை நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா நமக்கு சக்தி கொடுக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு அற்புதமான மருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கே இருக்கு. ஏலம் ஒரு 50 கிராம் எடுத்துங்க. அப்புறம் வந்து கார்போகா அரிசின்னு சொல்லி கடையில கிடைக்கும், கார்போகா அரிசி, அது ஒரு 20 மில்லி எடுத்துங்க. கற்பூரம் 20 மில்லி எடுத்துங்க. பிராயம் பட்டைன்னு ஒண்ணு இருக்கு, பிராயம் பட்டை கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். அது எல்லாமே எடுத்து ஒரு எள்ளெண்ணெய், அதாவது எள்ளெண்ணெய் நல்லெண்ணெயில போட்டு அதை பதமா நல்லா காய்ச்சி, அதாவது மறுபடியும் சொல்றேன், ஏலம் கடையில கேளுங்க கிடைக்கும், கார்போகா அரிசி கிடைக்கும், அது போல கற்பூரம் நமக்கு எங்கேயுமே வீட்டுல கிடைக்கிறது தான். பிராம்பட்டைன்னு கேளுங்க, அதுவும் கிடைக்கும். இதை வாங்கி இது எல்லாமே நம்ம நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய், சுத்தமான எள்ளெண்ணெயில போட்டு நல்லா அதை பதம் வர காய்ச்சி நம்ம வச்சுக்கிட்டு தோல்ல ஏற்படக்கூடிய அரிப்புகளுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை தடவிட்டு திரும்ப சியாக்கா போட்டு குளிச்சிருங்களேன். தோல்ல இருக்கக்கூடிய படை, தோல்ல இருக்கக்கூடிய அரிப்பு, எங்கேயாச்சும் நம்மளுடைய
தோல் மர்ம உறுப்புகள் அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கூட அந்த அரிப்பை நீக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு அற்புதமான மூலிகை 3 மூலிகைகளுக்கும் உண்டு. இப்படிதான் ஒவ்வொரு மூலிகளையும் நம்ம பயன்படுத்துறோம். அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகையை யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அது ஒன்லி மஞ்சக்காமலைக்கு தானே, இதையே நம்ம எப்படி சொறி சரங்குக்கு பயன்படுத்துவோம்னு பயப்படுறாங்க. கிடையாது. அதாவது கீழா நெல்லி, முன்னாடி நான் காமிச்சிருக்கேன், கீழ்வாய் நெல்லின்னு சொல்லக்கூடியது. அந்த கீழா நெல்லிய வேரோட புடுங்கிட்டு வந்து தோல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க 10 நாளைக்கு, அது காலையில ஒரு அம்சு, நைட்டு ஒரு அம்சு ஆட்டுப்பால்லையோ பசும்பால்லையோ அது நல்லா போட்டு நல்லா நுணுக்கி அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதை எடுத்து அந்த விழுதை எடுத்து பசும்பால்லையோ அல்லது ஆட்டுப்பால்லையோ காலைல ஒரு டம்ளர் நைட்டு ஒரு பால், அது கூட தோல் நோயை குணப்படுத்தக்கூடிய சொறி சிரங்குகளை குணப்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு அற்புதமா உண்டு. அப்புறம் சாதாரணமா நம்ம பாக்குறோம், பூவரசம்பு பார்த்திருக்கோம், பூவரசம் வேர் பார்த்திருக்கோம். இந்த பூவரசம் வேருக்கு கூட ஒரு மருத்துவ குணம் உண்டு. இந்த பூவரசம் வேற என்ன பண்ணோம், நல்லா வேற எடுத்துட்டு வந்து, நல்ல முத்தன மரத்து வேற எடுத்துட்டு வந்து அதை நல்லா துண்டு துண்டா நறுக்கி அது நல்லா ஒரு மிக்சில அல்லது ஏதாச்சும் ஒரு கட்டை வச்சு நல்லா நசுக்கி சாறு எடுத்து அந்த சாரை பசும்பால்ல காய வச்சு தடவி பாருங்களேன். அதுவும் சொறி சிரங்க அப்படி குணப்படுத்தக்கூடியது அந்த பூவரசத்தினுடைய வேர். அந்த பூவரசம் வேர்ல எல்லாம் அந்த இலையில எல்லாம் ரொம்ப ரொம்ப காற்றுகள் நல்லா இருக்கும், பூவரசம் காற்று. அதனாலதான் அந்த குழந்தை, அந்த ஒவ்வொரு குழந்தைகள் எல்லாம் பூவரசம் இலையை எடுத்து நல்லா சுத்திட்டு அதுல பீப்பு கூட வரும். அப்ப அந்த அந்த அதுல வந்து காற்றினுடைய சுவாச நல்லா இருக்கும், அந்த ஒளி நல்லா இருக்கும். அந்த பூவரசம் இலையில வந்து வரக்கூடிய சுவாச காற்று அதுகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப பூவரசம் மரத்தை நம்ம ஏதோ நம்ம நிலைக்கு பயன்படுத்துறோம் அல்லது ஏதோ ஜன்னலுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. அது ஒரு அற்புதமான மருத்துவ குணம் உள்ளது. பூவரசம் பூவினுடைய அற்புதமான சக்தியும் உண்டு. இப்ப இது சொறி சரங்குக்கான ஒரு முறைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு சொறி சரங்குக்கு அற்புதமான மருந்து இருக்கு. சரக்கொன்றை பூ எல்லாத்தையும் இடத்துக்கும் கிடைக்கும். அதுவும் நாட்டு மருந்து கடையில தான் கிடைக்கும். சரைக்கொன்றை பூன்னு கேளுங்க, கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து எலும்பிச்சம்பழ சாறு எடுத்துக்குங்க. எடுத்து அதுல விட்டு விழுதாக நல்லா அரைச்சிட்டு சரக்கொன்றை, இப்ப நான் சொல்றதெல்லாம் எது கிடைக்குதோ அதை வாங்கி பயன்படுத்துங்க. எல்லாமே பயன்படுத்தணுங்கிறது இல்லை, ஏதோ ஒரு சில மருந்துகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நான் சரக்கொன்றை பூவெல்லாம் ஈஸியா நாட்டு மருந்து கடையில கிடைக்குது. அந்த சரக்கொன்றை பூவை எடுத்துட்டு வந்து 10 கிராம் எடுத்துட்டு வந்து எலுமிச்சம்பழ சாறுல அரைத்து அதை உடம்பு பூரா தடவிட்டு உடனே என்ன பண்ணுங்க, ஒரு 10 நிமிடம் கழிச்சு உடனே ஒரு சீக்காயோ அல்லது தண்ணி போட்டோ நல்லபடியாக தேய்ச்சி குளிச்சிட்டீங்கன்னா சரக்கொன்றை பூவுக்கும் எலுமிச்சம்பழ சாருக்கும் எந்த சொறி சுரங்கும், குழந்தைகளுக்கு கூட தடவலாம். பெரியவங்களுக்கு தான் மட்டும் இந்த மருத்துவம் இது கிடையாது. குழந்தைகளுக்கு, ஒரு சில குழந்தைகளுக்கு மண்ணுல விளையாடுதுங்க, அதுல உரசி உரசி அதுகளுக்கு வந்து தோல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், அரிப்பு ஏற்பட்டிருக்கும், அது முட்டி போட்டு போட்டு உட்கார்ந்து அதுல தோல் அரிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அது போல இருக்க குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த சரக்கொன்றை பூ எலுமிச்சம்பழ சாறு எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு உடனே சீக்காய போட்டு குளிக்க சொல்லிடுங்களேன், அப்படியே மாறிக்கும். இப்படிதான் ஒவ்வொரு மருத்துவ குளங்களும் நமக்கு ரொம்ப அற்புதமா விளங்கிட்டு இருக்கு. இப்ப தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை நம்ம அற்புதமா பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் எளிமையான மருந்து. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, நமக்கு இந்த வேப்பிலை சொன்ன பாத்தீங்களா, அந்த வேப்பிலை கொழுந்து கிடைக்கும், அது வேப்பிலையே கிடைக்கும். அந்த வேப்பிலையை எடுத்துட்டு வந்து நல்லா இவ்வளவு எடுத்துட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எங்கெங்க நமக்கு அந்த மாதிரி அரிப்பு பகுதி இருக்கோ அங்கெல்லாம் அந்த வேப்பிலைய தடவி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சுட்டு ஒரு சுடுதண்ணில கொஞ்சோண்டு உப்பு போட்டு குளிச்சிருங்களேன். ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு எவ்வளவு பெரிய அரிப்பா இருந்தா கூட நிற்கும். அதுக்கு உதாரணமும் உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி உதாரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த வேப்பிலைய நம்ம தோல் சம்பந்தப்பட்ட அம்மை நோய்க்கு பயன்படுத்துவாங்க. அம்மை நோய் ஒருத்தருக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய் தான் அம்மை நோயின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மை நோய் வந்து ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவங்கள ஒரு இடத்துல தனிமைப்படுத்தி அவங்கள சுத்திலும் வேப்பிலைய போட்டு வச்சிருவாங்க. அந்த வேப்பிலைய அரைச்சி அவங்களுக்கு தடை விடுவாங்க. அதே வேப்பிலைய கொழுந்த அவங்களுக்கு அரைச்சி மருந்தாவும் கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 12 நாள் ஒரு 15 நாள்ல அந்த அம்மை நோய் குறைந்தோடனே அதுக்கப்புறம் வெயில்ல நீர் வச்சு, அதாவது வெயில் படுற மாதிரி அந்த வைட்டமின் டி வெயில் அந்த
தண்ணியில படுற மாதிரி வச்சு அந்த தண்ணியில வேப்பலையை போட்டு வச்சிருவாங்க. திரும்ப அதை முதல் தண்ணி ஊத்துறது, இரண்டாம் தண்ணி ஊத்துறது, மூணாம் தண்ணி ஊத்துறது அப்படின்னு அது ரொம்ப அற்புதமா இப்பயும் இந்த காலத்திலையும் அம்மன் பேரை சொல்லி அந்த வேப்பிலையை பயன்படுத்தக்கூடிய சக்தி அவ்வளவு சக்தி உண்டு அந்த வேப்பிலைக்கு. புரியுதுங்களா? நம்ம நினைக்கிறோம் இது என்ன அம்மனுக்கு பயன்படுத்துறாங்க, ஆனா அதுல அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. அதை விட மருத்துவ குணம் என்னன்னு தெரியுங்கன்னா, வாரத்துல 2 நாள் அல்லது 1 நாள் குழந்தைகளுக்கு வேப்பிலை குழந்தை கொடுங்களேன், உங்க அந்த குழந்தைகளுக்கு பசி இல்லாத ஒரு நிலை இருக்காது. பசி எடுத்து பூச்சி வயிற்றுல அந்த பூச்சியெல்லாம் கொட்டி போயிடும். வேப்பிலை குழந்தைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதனாலதான் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இப்பயும் அந்த வேப்பிலையை வச்சுட்டு மந்திரிக்கிற தோரணையிலையும் பயன்படுத்துறாங்க. காரணம், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி காற்று மூலியமா அந்த வேப்பிலையில மந்திரிக்கும் போது தீய சக்தி பறந்தோடுதுங்கிறத நம்பிக்கையா வச்சிருக்காங்க. அப்ப வேப்பிலையினுடைய சக்தி எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? அப்ப வேப்பிலையினுடைய மகத்துவம் தான் அது. பாத்தீங்கன்னா மலைப்பகுதியிலையும் வளரும், காட்டு பகுதியிலும் இருக்கும், நீர்நிலை பகுதியிலும் இருக்கும். அது காற்றுல சுவாசிச்சுட்டு வாழக்கூடிய சக்தி வேப்பிலைக்கு உண்டு. அந்த பட்டைகள்ல கூட ஒரு மருத்துவ குணம் உண்டு. அப்படி அந்த மருத்துவ குணத்தை விட அந்த வேப்பிலைய வேப்பிலையினுடைய வேப்ப மரங்களை நம்ம பல வீட்டு உபயோகங்களுக்கும் பயன்படுத்துறாங்க. அதாவது ஜன்னல்களுக்கு, அதாவது கீழ்ப்படி இல்லாம மேல்படிகளுக்கு, இதுக்கெல்லாம் கூட வேப்ப மரம் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அந்த நிலைகளை வைக்கும் போது கீழ்ப்படிக்கு வேப்ப மரம் வைக்கக்கூடாது, அது பூவரசு வைக்கலாம் அல்லது தேக்கு மரம் வைக்கலாம். ஆனா நெடு சென்டர்ல மட்டும் நம்ம வேப்பம் அந்த சாரம் வச்சுக்கலாம். அப்ப அதுல இருந்து வரக்கூடிய எதிர்வினை சக்திகளை நம்ம குணப்படுத்தக்கூடிய சக்தி, அதாவது நம்ம வெளியில இருந்து வரக்கூடிய நேர்மறை சக்திகளை எதிர்மறை சக்திகளை மாத்தியும் கொடுக்கக்கூடியது அந்த வேப்பிலை மரங்களுக்கு உண்டு. இப்ப எப்படி எல்லாம் பயன்படுத்திருக்காங்க பாத்தீங்களா அந்த வேப்பிலையினுடைய ஒரு அற்புதமான சக்திய. அப்ப அந்த வேப்பிலையினுடைய மகத்துவத்தை நம்ம ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கணும். வேப்பிலைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இப்ப வேப்பிலையை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து முக்கியமானது எல்லாத்துக்கும் அந்த குப்பை மீனி இலை தான் தெரியும். அதாவது நம்ம உடலுக்குள் ஏற்படக்கூடிய சொறி சிரங்குக்கு குப்பை மீனி இலைங்கிறது இது குப்பையில வளரக்கூடிய சக்தி படைத்தது தான். ஆனா மேனியை அழகுபடுத்தக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. மேனி என்ன அழகுபடுத்தும்? தோல் நோயை குணப்படுத்தும், தோல்ல இருக்க அரிப்பை குணப்படுத்தும், படை நோயை குணப்படுத்தும், அதாவது சிட்ட சிட்டையா இருக்கக்கூடிய படை நோயை குணப்படுத்தும். அப்படி அற்புதமான சக்தி இந்த அதாவது குப்பைமேனிக்கு உண்டு. நான் முன்னே சொல்லியிருக்கேன், குப்பைமேனிய நம்ம அரைச்சி சும்மா இந்த இடத்துல மட்டும் ஒரு காலில் முட்டியில அல்லது அங்கிள் பகுதியில எனக்கு ஒரு சிட்டமா இருக்குன்னா இதை நல்லா அரைச்சி கொஞ்சம் தடவி ஒரு 20 நிமிஷம் வச்சிருந்துட்டு அப்புறம் நல்ல தண்ணி சீக்கா போட்டு நல்லா குளிச்சிடுங்க. பாருங்களேன், ஒரு 12 நாளுக்குள்ளார அந்த இடம் உங்களுக்கு எப்படி மறையுதுன்னே தெரியாது. அப்படி மறையும் அந்த குப்பைமேனி தலைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. இந்த குப்பைமேனி தலைய நம்ம சூரணமாவும் பயன்படுத்தலாம். அப்ப புழு வெட்டுகள் நீங்கக்கூடிய சக்தி குப்பைமேனிக்கு உண்டு. அதே அந்த குப்பைமேனி வயிற்றில் இருக்க பூச்சிகளை குணப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. அதாவது எப்படி சார், குப்பைமேனி சூரணம் கிடைக்குது, குப்பைமேனி பொடி கிடைக்குது, அதை வாங்கிட்டு சுடுதண்ணில போட்டுனால இது குப்பைமேனி ஒரு விஷத்தன்மை உள்ளதுன்னு சொல்லுவாங்களே, கிடையாதுங்க, விஷத்தன்மை கிடையாது. குப்பைமேனி ஒரு சாதாரண மருத்துவ குணம் உள்ள ஒரு பெருமை மிகு மருத்துவம் சொல்லலாம். ஏன்னா தோல் நோயை அப்படி குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த அற்புதமான ஒரு குப்பைமேனிக்கு உண்டு. இப்படி ஒவ்வொரு மூலிகையினுடைய தத்துவங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு எளிமையான மூலிகை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சில பேத்துக்கு புழு வெட்டு மேல இருக்கும். அதுக்கு என்ன தெரியுங்களா பண்ணுங்க, நம்மளுடைய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்கு பாருங்க, அதை அரிஞ்சு அந்த வெங்காயத்தினுடைய சார தடவுங்களேன். அந்த புழு வெட்டு தலையில வர்றவங்களுக்கு ஒரு சில இடத்துல புழு வெட்டு முடி கொட்டும், அந்த வெங்காயத்தை மட்டும் தடவி பாருங்க. எதுவுமே சேர்க்க வேணாம், ஒரு 48 நாளுக்கு அந்த புழு வெட்டு இருக்க இடத்துல வெங்காயத்தை தலையை பகுதியில புழு வெட்டு இருக்க இடத்துல தடவி பாருங்க, அப்படியே மாறி போய் முடி உடனே முளைக்கும். வெங்காயத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. தோல்ல இருக்கு சார் புழு வெட்டு மாதிரி, தோல்லையும் தேய்க்கலாம், தப்பு கிடையாது. வெங்காயத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. சாதாரணதான், நம்ம உணவுல எடுத்துக்கூடியதுதான். சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும், பெரிய வெங்காயம் எடுத்துக்கூடாது. சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு அது கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்குமே, கொஞ்ச நேரம் எரியும், அப்புறம் சரியா போயிடும், அது ஒண்ணுமே பண்ணாது. உடனே பாருங்க அந்த மேல எடுத்தோம்னா அந்த அரிப்பு நின்னுக்கும்,
உடனே பாத்தீங்கன்னா வேர்வை சுரப்பி நல்லா சுரக்க ஆரம்பிக்கும், அந்த இடத்துல நீர்த்தன்மை கிடைக்கும், உடனே அந்த இடத்துல ஒரு விதமான காற்றோட்டங்கள் ஏற்படும். இப்படிதான் அந்த வெங்காயத்தை நம்ம பயன்படுத்துறோம். இப்ப அடுத்து நம்மளுடைய எல்லாரும் ரொம்ப பேர் கேட்டுட்டு இருக்காங்க, முடி வளர்க்க முடியல, முடி கொட்டிக்கிட்டே இருக்கு, உதிர்ந்து தடுத்துட்டே இருக்கு, அது வேர் ஓட்டங்கள் சரியா இல்ல, வேர் குடிமானம் இல்லாம நம்ம அதாவது எண்ணெய் தடவி நிறைய சீப்பு சீவும் போது அதுல இருந்து நிறைய முடிகள் இருக்கு, நம்ம தலையில நிறைய ரோமங்கள் அற்புதமா இருக்கு, அவ்வளவு ரோமங்கள். ஆனா இதெல்லாமே வைட்டமின் சத்து குறைபாடுனால் ஒரு சில பேர்த்துக்கு கொட்டக்கூடியதுதான். அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கக்கூடிய அந்த கருவேப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய கருவேப்பிள்ளை எடுத்து கீழே போடுறாதீங்க. கருவேப்பிள்ளையில அவ்வளவு சக்தி உண்டு. இது இருக்கு, அதுல இறங்கி இருக்குமே கிடையாது. அந்த கருவேப்பிள்ளையோட உணவையும் சேர்த்து சாப்பிட்டு அல்லது பொரியலோட சேர்த்து சாப்பிட்டோம்னா இதுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங் கருவேப்பிள்ளை. நிறைய இடத்துல அதே மாதிரி செம்பருத்தியும் நமக்கு ரொம்ப அற்புதமானது ஒரு மூலிகை செம்பருத்தி. இப்ப நான் இதுக்கு ஒரு மூலிகை தொகுப்பு சொல்றேன் நானு, அதை குறிச்சிங்க, இல்லைன்னா அடுத்து என்னுடைய யூடியூப்ல பாருங்க. அதாவது நெல்லிக்காய் பவுடர் ஒரு 5 கிராம் 5 எடுத்துங்க நெல்லிக்காய் பவுடரு. அப்புறம் ஹனான்னு சொல்லக்கூடிய அதாவது கொண்டைக்கடலை, அதுதான் ஹனான்னு சொல்லக்கூடியது. அப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துங்க. முடிந்தா முட்டை வெள்ளைக்கரு சேர்த்துங்க, வெள்ளைக்கரு நல்லது. அது அசைவம் செய்வங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்க வேணாம், முட்டை வெள்ளைக்கரு நல்லது. இதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஒன்னாக 3ஐயும் சேர்த்து இது மேற்கூறிய பொருட்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி தடவிக்குங்க. பேஸ்ட் மாதிரி அதை முட்டைப்பட ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இது தலையில நல்லா தடவிட்டு, அதாவது நான் சொன்ன அந்த நெல்லிக்காய் ஹனா என்று சொல்லக்கூடிய ஹன்னா அப்படின்னா நமது கொண்டக்கடலை, இது வெந்தயம், இது எல்லாத்தையும் எடுத்து வேர் உறுதிப்படுத்தக்கூடிய சக்தி இந்த ரோமத்தை கொட்டாமையும் பாதுகாக்கும், ரோம வேர்கள் நல்லா விளைக்கும். வெந்தயம் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு சில பேர் வெந்தயத்தை தேய்ச்சி குளிப்பாங்க. வெந்தயம் பிடிச்சா சளி பிடிக்குமே சார், மத்தியான நேரம் பயன்படுத்துங்க. வெந்தயத்தினால சளி பிடிக்காது, உங்களுக்கு அந்த சீதோஷ்ண நிலையினால சளி பிடிக்கும். வெந்தயத்தினால ஐயோ குளிர்ச்சி ரொம்ப ஏற்படும், தலைவலி வந்துடும் கிடையாது. நம்ம அதில் நெல்லிக்காய் பொடி சேர்க்கிறோம், அதுல நம்ம அந்த கொண்டைக்கடலை பொடி எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எடுத்து சேர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அது நம்மளுடைய முடி ரோமங்களை, அதாவது ரோமங்களை தடுத்து கொட்டாமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமானது இது. இதெல்லாம் கிடைக்காது சார், இதெல்லாம் நாங்க எப்படி சார் தயார் பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் ஒன்றாக சேர்க்கப்பட்ட ஒரு ஆயில் இப்ப நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த ஆயில் வந்திருக்கு, ஒரு கிட்டத்தட்ட 32 மூலிகை இந்த ஆயில கலந்துருக்காங்க. இந்த ஹோமியோ ஆயில்ல இந்த ஆயில் அப்படியாப்பட்ட ஒரு ஆயில். இது ஜெபரண்டி ஆயில்னு சொல்லிட்டு எல்லா கடையிலும் கிடைக்கும். இந்த பாத்தீங்க, இது சின்ன பாட்டிலாவும் கிடைக்குது, பெரிய பாட்டிலாவும் கிடைக்குது. இந்த ஜபரண்டி ஆயில் சொல்லிட்டு, இதை தவிர வேற எந்த எண்ணெயும் வாங்கிடாதீங்க. இந்த எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு சில பேர்த்துக்கு எவ்வளவு முடி கூட்டுச்சோ அவ்வளவையும் தடுமானம் பண்ணிருக்கு, முடியும் வளர செய்திருக்கு. இது எப்படி சார் பயன்படுத்துறது? ஜபரண்டி ஆயில வாங்கிட்டு வந்து நம்ம எப்படி தேங்காய் எண்ணெய் நம்ம எப்படி தலைக்கு தடவிக்கிறோமோ அது போல நீங்க நேச்சுரலா தடவிக்கிட்டு போகலாம். ஆண்களும் தடவலாம், பெண்களும் தடவலாம். அப்படி சக்தி உள்ளது இந்த ஜபரண்டி ஆயிலுங்கிறது. இது எல்லா ஹோமியோ மெடிக்கல்லையும் கிடைக்கும். இதை பயன்படுத்தினீங்கன்னா முடி கொட்டுவதிலிருந்து நாம், அதாவது ரோமங்கள், நம்மளுடைய ரோமங்கள் தலைமுடி கொட்டுவதிலிருந்து நம்ம கொஞ்சம் பாதுகாத்து கொள்ளலாம் முடிந்த அளவுக்கு. ஆனால் இப்ப காலகட்டங்கள்ல அதிகமா கெமிக்கல் கலந்த ஷாம்புகளை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு முடி அப்படியே ஒரு மாதிரி பூமா இருக்கணும், அல்லது முடி இப்படி இருக்கணும், அதாவது தலை இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷாம்பு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஷாம்பு தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. ஷாம்புனாலதான் அதிகமா முடி கொட்டுது. அதுக்கு என்ன சார் பயன்படுத்தலாம்? நம்ம வீட்டுல வடிகட்டுறோம் பாத்தீங்களா கஞ்சி, அந்த கஞ்சி தேய்ச்சி குளிச்சு பாருங்களேன். அந்த கஞ்சியை சேர்த்து சேக்கா வச்சு குளிச்சு பாருங்க, அப்படி இருக்கும். அதோட புளித்த மாவு இருக்கு பாருங்க, நம்மள தோசை மாவு, புளித்த மாவு, அதெல்லாம் அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. அந்த புளித்த மாவை எடுத்து தலையில நல்லா கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் நல்லா வேர்க்கெடுக்கல நல்லா அடிச்சு குளிச்சு பாருங்க, அவ்வளவு அற்புதமா அந்த முடிவு தருவதெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. இதுல இன்னும் சொல்ல போனோம்னா, நான் முன்னாடி சொன்னது போல குமரி என்று சொல்லக்கூடிய சோட்டு கற்றலை, அதுவும் முடி உதிர்வதை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அதை நம்ம ஜில் எடுத்து சாப்பிடலாம், அல்லது அதை பல மூலிகைகள்ல கலந்து இப்போ பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் நல்லாவும் இருக்கும். ஆனா அதுல
அந்த அலோவேரா கலந்திருக்கணும். முக்கியமானது அலோவேரா, அதாவது சோற்றுக்கட்டளை என்று சொல்லக்கூடியது. இப்படி நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளுடைய ரோமங்களையும் வேர்வையினுடைய தாக்கங்களால் ஏற்படக்கூடிய நோய்களையும் நம்ம குணப்படுத்தலாம். குணப்படுத்துவதற்கு நல்ல வழிமுறைகளையும் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறாங்க இயற்கையினுடைய தத்துவங்கள்ல. அதுக்கு முக்கியமா இந்த பிரெஞ்சு மக்கள்லாம் பாத்தீங்கன்னா தக்காளி ஆப்பிள் சொல்லுவாங்க. அங்கிருந்த நிறைய வந்து ஒன்ல இருந்து வெளியில இருந்து, அது நாட்டு தக்காளி நமக்கு இருக்கு. இந்த தக்காளி எதுக்கு அதிகம் பயன்படுத்துறோம்னா, அந்த தக்காளியில கூட நம்ம வேர்வை சுரப்பிகளினுடைய அந்த உடம்பினுடைய சொறி தன்மைகளை குணப்படுத்தக்கூடிய சக்தி தக்காளியில் இருக்கக்கூடிய வைட்டமின்ல கூட உண்டு. அப்ப பாருங்க, தக்காளியை நம்ம உணவுல பயன்படுத்துறோம், இது ஏதோ ஒரு சுவைக்காக வேண்டி பயன்படுத்துறோம் அப்படின்னு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. தக்காளிக்கு அவ்வளவு மகத்துவமும் உண்டு, சுவையும் உண்டு. அப்ப நம்ம சாப்பிடுற உணவுல தக்காளி பார்த்தீங்களா எவ்வளவு தூரம் நமக்கு அது பயனுள்ளதா இருக்கு. அது நாட்டு தக்காளி இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் நம்ம உணவுல பயன்படுத்தினோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா நம்ம அதை பயன்படுத்தலாம். தக்காளி சேர்த்துக்கிட்டோம்னா எங்களுக்கு கிட்னியில கோளாறு வரும், தக்காளி அதிகமா சேர்த்தா சிறுநீரக கல் வரும், அதிகமா பயன்படுத்த வேணாங்க. தக்காளியில எப்பவும் ரசத்துல சாம்பார்ல இது மாதிரி பயன்படுத்தும் போது ஜென்ரலா தக்காளி சட்னி இந்த மாதிரி எடுத்துக்கும் போது பயன்படுத்தலாம். நம்ம தினமும் தக்காளி தக்காளி தக்காளின்னு பயன்படுத்திக்கிட்டே இருந்தாதான் நமக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ல, அதாவது ஸ்டோன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் 1000 பேத்துக்கு ஒருத்தர் தான் வரும், எல்லாத்துக்குமே வராது, வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சுரப்பிகள்லாம் நல்லா வேலை செஞ்சு, நீர் சுரப்பிகள்லாம் நல்லா வேர்வை சுரப்பிகள்லாம் வேலை செஞ்சுன்னா வெளியேற்றப்படும். அப்ப நம்ம என்ன பயன்படுத்துறோம், தக்காளியை ரொம்ப அற்புதமா பயன்படுத்தணும்னா ஜீரண மண்டலமும் நல்லா வேலை செய்யும். ஜீரண சக்திக்கு தேவையான சக்தியும் இந்த தக்காளிக்கு உண்டு. இப்ப தக்காளியினுடைய ஒரு உணவு, அது மருத்துவமாவும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப தக்காளியை பத்தி நம்ம அற்புதம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அருகம்புல்ல நான் உங்களுக்கு அடிக்கடி ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, அது சமூலமோ, அதாவது எப்பவுமே அரசன் சொல்லக்கூடியது, எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த அருகம்புல்லுக்கு உண்டு. அருகம்புல்லுக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டுங்க. தோல் நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி அருகம்புல்லுக்கு உண்டு. முடி கொட்டுவதை, அதாவது ரோமங்கள் கொட்டுவதை குணப்படுத்தக்கூடிய சக்தி அருகம்புல்லுக்கு உண்டு. ஒரு வைட்டமின் இருக்கு அதுல, அது உண்டு. அப்ப பொதுவாகவே நம்ம ஜென்ரலா காலையில அருகம்புல் பொடி கிடைக்கும். இந்த பாருங்களேன், அருகம்புல் பொடி. இந்த அருகம்புல் பொடியை நம்ம கடையில வாங்கிட்டு வந்து பொதுவா காலையில ஆகாரத்துக்கு முன்னாடியோ ஆகாரத்துக்கு அப்புறமே நல்ல ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியில குழந்தைகளுக்கு நீங்க எல்லாமே சாப்பிட்டு பாருங்களேன். இந்த அருகம்புல்லினுடைய மகத்துவம், ஜீரண மண்டலம் நல்லா வேலை செஞ்சு மலம் தெளிவாக இருக்கும். அப்புறம் நம்மளுடைய வேர்வை சுரப்பிகளை, அதனுடைய பக்குவத்தை குணப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த அருகம்புல்லுக்கு உண்டு. அப்ப அருகம்புல்ல, அதனாலதான் நான் முதல்ல எந்த தொகுப்புல எடுத்துட்டாலும் அருகம்புல்ல நம்ம அரசனா நினைச்சு வணங்கி இந்த தொகுப்பை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியாப்பட்ட ஒரு அருகம்புல்ல நம்ம பயன்படுத்தாம, அது எங்கேயுமே கிடைக்குது. பாத்தீங்கன்னா எதுக்கு விநாயகர் பெருமாருக்கு வைக்கிறாங்க அருகம்புல்லு? குளிர்ச்சியை கொடுத்துக்கிறது தான். அப்ப நம்ம உடம்புக்கு தேவையான குளிர்ச்சி, வெப்பத்தை குறைச்சி குளிர்ச்சியை உண்டு ஆக்கும் போது நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய வேர்வை சுரப்பிகள், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற சுரப்பிகள் எல்லாமே நன்றாக இயங்கக்கூடிய சக்தி இந்த அருகம்புல்லுக்கு உண்டு. இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வேப்பிலையை பத்தி நல்லா பார்த்துருக்கோம். இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம் சார். எப்படி வந்துச்சுங்கிறத நான் முன்னாடி சொல்லிட்டேன். எப்படின்னா, துணிகள் ஆடைகள்னால் வரலாம், அல்லது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருக்கு அந்த தோல் நோய் இருக்கும், உறவினருக்கோ நண்பருக்கோ, அவங்க அதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதுல இருந்து அந்த கிருமிகள் நமக்கு தொத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு சில பேர்த்துக்கு என்ன ஆகும், அதாவது மர்ம பகுதியில அங்கிள்ல வந்து சரியான முறையில அதை சுத்தப்படுத்தாதனால அந்த ஒரு சில உள்ளாடைகள்னாலையும் அந்த அரிப்புத்தன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் நம்ம ஆடைகளுடைய ஒரு மகத்துவத்தை ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பயன்படுத்திட்டு அதை நம்ம என்ன பண்ணிடணும், தூக்கி போட்டுடணும். ஒரு நாள் குறிப்பிட்ட வல்லின்னா உள்ளாடைகள் நம்ம பயன்படுத்தணும். அதனால நமக்கு அரிப்புகள் ஏற்படும். சொல்லப்படுதுங்களா? அந்த ஆடைகள்னால் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா 2 சைடும், அதாவது அங்கிள், அதாவது இந்த கவட்டிகள்லாம் அரிக்குது அப்படின்னா அது ஆடைகள்னால் ஏற்படக்கூடிய வேர்வைகள்னால் ஏற்படக்கூடிய அரிப்புகள். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த ஆடைகளுக்கு என்ன பக்குவமோ அதை நம்ம நல்லா பயன்படுத்தி வெயில காய வச்சு எடுத்துட்டு தேவையான
மாதங்கள் மட்டும் பயன்படுத்தி அதை எடுத்துட்டோம்னா அந்த அரிப்புகள் இருந்து விடுபடலாம். அப்புறம் சீதோசன காற்றுகள்னாலும் வரலாம்னு சொல்லியிருக்கேன் இப்படி. அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய வைட்டமின் டின்னு சொன்னேன். அதனாலதான் தோல் நோய் இருக்கிறவங்க, வெண் தேமல் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் காலையில சூரிய ஒளியில போய் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. இல்லைன்னா ஒரு நடைப்பயிற்சி, கொஞ்சம் வேர்வை வேர்க்கிற மாதிரி நடைப்பயிற்சி எடுத்துங்க. அதாவது இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூங்காங்கள் அமைச்சு நடைப்பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நடைப்பயிற்சி ஒரு ஒரு 60 முறை 30 முறை நடைப்பயிற்சி வரும்போது வேர்வைகள் நல்லா வேர்க்கப்படுது. அப்ப அங்க அந்த சூரிய ஒளி நமக்கு கிடைக்கப்படுது. இல்லைன்னா நம்மளுடைய மாடி அதுல நடக்கலாம். இது போல நமக்கு வெயில் படக்கூடிய இடங்கள்ல நம்ம இந்த வைட்டமின் டி சத்தை எடுத்துட்டோம்னா அதுல இருந்தும் நமக்கு தோல் நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு. இப்படித்தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளே பாதுகாத்தாதான் நமக்குள்ள தோல் நோயை நம்ம குணப்படுத்த முடியும். அப்புறம் திடீர்னு அரிப்பு வரும். ஏன் அரிப்பு வரும் தெரியாதுன்னு முழிப்பாங்க. ஆனா அவங்க ஏதாச்சும் ஒரு கடையில ஒரு மாத்திரை வாங்கி போட்டுருப்பாங்க. அந்த மாத்திரை அவங்களுக்கு ஒத்துக்கல. ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம இதுக்குதான் அந்த மாத்திரை வாங்கி போட்டோம் அப்படிங்கிற நினைப்பே வராது. என் மேல்புற அரிக்குது என்னமோ தெரியலன்னு பயப்படுவாங்க. ஆனா ஒரு சில மாத்திரைகளினால் அவங்களுக்கு மேல அரிப்புகளும் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அரிப்புகளும் வரலாம். அப்ப அன்னைக்கு என்ன மாத்திரை சாப்பிட்டீங்கிறத நீங்க அதனாலதான் ஒவ்வொரு இடத்துல வாங்கும் போது அந்த மாத்திரைகளுடைய பேரை நம்ம பதிவு பண்ணிட்டோம்னா அந்த மாத்திரையினால் அவங்களுக்கு அலர்ஜி வருது, ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய ஒத்துக்கொள்ளாத நிலை வந்துச்சுன்னா அதை அடுத்த வாட்டி நம்ம எடுத்துக்க கூடாது. அப்பதான் நம்ம அந்த அரிப்புல இருந்து திரும்ப திரும்ப நம்ம அந்த மாத்திரையவே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அரிப்புகள் கூட தூக்கி விட்டுரும். அதாவது மாத்திரையினுடைய சக்தியில் அரிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வாமை அலர்ஜிகள் ஏற்படுத்தக்கூடிய சக்தி உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு மாற்று மருந்துகளும் இருக்கு. அது நான் சொல்ற மாதிரி ஒரு சில மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நம்ம அது என்ன மாத்திரைன்னு பார்த்துட்டு அடுத்த வாட்டி அதை குணப்படுத்திட்டோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா குணப்பாயிடும். இதுக்கு மேல இன்னொரு அற்புதமானது மூலிகை இருக்கு, அது யாரும் மறந்துடாதீங்க. இந்த மேக்சிமம் அரிப்பு இருக்கவங்க, விஷக்கடி கடிச்சவங்க உடனே என்ன பண்ணுங்க, ஒரு வெத்தலை எடுத்துக்குங்க, 10 மிளகு வெத்தலையில வைங்க, தேன் கொஞ்சம் ஊத்துங்க, அந்த வெத்தலையை மென்னு சாப்பிட்டுருங்க. இந்த வெத்தலை மிளகு தேன் எல்லாம் நம்ம உடம்புல சாப்பிட்டுட்டோம்னா மேல உடனே அரிப்பு நிற்கும். அதை விட நமக்கு இந்த அலர்ஜின்னு சொல்லக்கூடிய தும்மல் நிற்கும். தோலினால் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இந்த மிளகு நமக்கு குணப்படுத்தும். இதெல்லாம் தேனு வெத்தலை எல்லாம் கிடைக்கலன்னா ஒண்ணு இல்ல, ஒரு அரை வாழைப்பழம் எடுத்துங்க, அதுல ஒரு ஓட்டை போட்டு 10 மிளகு உள்ள போட்டுருங்க. குழந்தைகளுக்கு மிளகோட அந்த வெத்தலை ஜீரணம் ஆயிடும். மிளகு அப்படியே வெளியே வந்துருமே, கண்டிப்பா ஜீரணம் ஆயிடும். ஜீரண சக்தியாய் வெளியில வந்துடும். வெந்தயம் தான் ஜீரணமாகாது. முழுசா வெந்தயத்தை சாப்பிடக்கூடாது, அதை ஊற வச்சு மென்னு சாப்பிடணும், இல்லைன்னா பொடியா சாப்பிடணும். மிளகுலாம் ஜீரணம் ஆயிடும். அவ்வளவு சக்தி மிளகுக்கு உண்டு. இப்ப அந்த மிளகினுடைய அற்புதமான மகத்துவம் எல்லாத்துக்குமே இப்ப நான் சொல்லியிருக்கேன். அப்ப மிளக ஒரு விஷத்தை போக்கக்கூடிய சக்தி அந்த மிளகுக்கு உண்டு. எங்க கிராமத்துல எல்லாம் ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, பூரா கடிச்சிருச்சு, உடனே அங்க உள்ள வைத்தியத்தை போங்கன்னா அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அழகா அந்த 10 மிளகு எடுத்துட்டு வருவாரு, வெத்தலையில வச்சு ஒரு தேனை ஊத்தி கொடுத்து மென்னு சாப்பிடு அப்படின்னு சொன்னார்னா உடனே அந்த குணமாயிடும். இல்லைன்னா ஒரு வாழைப்பழத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு ஒரு ஓட்டையை போட்டு ஒரு 10 மிளகை உள்ள போட்டு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ரகசியமான மூலிகைகள். மிளகுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதெல்லாம் நம்ம உணவுல எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் மிளகை. அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு உணவு முறைகளையும் இயற்கையான மூலிகைகளையும் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சர்ம நோய்ங்கிறதே வராது. சர்மத்துக்குன்னு ஒரு நோய் வருதா அப்படின்னா வரவே வராது, கண்டிப்பா வராது. அதுபோல நமக்கு வேர்வை அதிகமா வேர்த்துட்டே இருக்கு, உடம்புல வந்து எப்ப பார்த்தாலும் எனக்கு வேர்த்துட்டே இருக்கு அப்படின்னா அது ஏன் வேர்க்குதுன்னா உடலுக்குள் ஏற்படக்கூடிய ஒருவித கால்சியம் சத்து கம்மினால் ஏற்படக்கூடிய சக்தி உண்டு, சுண்ணாம்பு சத்து. இது எதுல சார் இருக்கு அப்படின்னா பப்பாளி பழம், வாரத்துல 2 பப்பாளி பழம் சாப்பிடுங்க, கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, நான் சொன்ன சீத்தாப்பழம் சாப்பிடுங்க. இதுல எல்லாம் கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. அப்ப இந்த பழ வகைகளினால் அதை விட ஆரஞ்சுல வைட்டமின் சி அதிகமா இருக்கு, ஆரஞ்சு ஜூஸ் குடிங்க. நம்ம போறோம் இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, பீஸா பர்க்கு, அப்புறம் ஏதாச்சும் முட்டையில ஆம்லெட்டுங்கிறாங்க, அப்புறம் அதுல ஏதோ என்னென்னமோ சொல்லிட்டு சாப்பிடுறாங்க.
ஆனா இந்த ஜூஸுகள் குடிச்சு பாருங்களேன், அதுல இருக்க மகத்துவம் எதுலையுமே வராது. அப்படியாப்பட்ட ஒரு சக்தி அந்த ஜூஸ்கள், அந்த இயற்கையான பழங்களினுடைய சக்தியான ஜூஸ்களுக்கு அவ்வளவு விட்டமின் உண்டு. உடம்புல ஜீரண சக்தி நல்லா கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. ஏன் நம்ம அந்த பழத்தை எடுத்துக்க மறந்துடுறோம்? ஏன் அந்த பழத்துல நமக்கு என்ன அப்படி ஒரு சாப்பிடக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு வருது? வரக்கூடாது. அந்த எண்ணங்களை நம்ம விதைச்சிட்டே வந்தோம்னா திரும்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம், நமக்கு இன்னைக்கு அந்த அசைவ பொருள்கள் வேணாம், நம்ம இதை எடுத்துக்கிட்டா உடம்பு நல்லா இருக்கு, அப்படி தன்னைத்தானே அது உணர்ந்துக்கும் உடம்பு. அப்ப தானே தேடி போகும் அங்க அந்த ஆரஞ்சு, பப்பாளி, கொய்யா, இதெல்லாம் தேடி நம்ம உடம்பு தானா தேடி அது எனக்கு தேவைப்படுது எடுத்துக்கன்னு எடுத்துக்கும். அப்படியேப்பட்ட உடல் ஆரோக்கியமான சக்தி நம்ம உடம்புகிட்டே இருக்கு. அப்ப பாருங்க எப்படியாப்பட்ட சூழ்நிலை நம்ம உடம்புடைய பழங்கள் நம்மளை காப்பாத்துது பார்த்தீங்களா? அப்ப அந்த வேர்வை சுரப்பிகளை நம்ம ஒரு சீரான நிலைமைக்கு வச்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? கால்சியம், வைட்டமின் டி, இது அதிகமா தேவைப்படும். நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அதாவது நான் சொன்ன எட்டிக்கொட்டை கொஞ்சம் கசப்பாதான் இருக்கும், இருந்தாலும் தோல் நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கும் உண்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அரசன் இருக்கார். அது யார் தெரியுங்களா? அவர் தான் சிறியானங்கை என்று சொல்லக்கூடிய அற்புதமான மூலிகைங்க. கொஞ்சம் கசக்கும். நம்ம தோல் நோய், உடலில் தேவைப்படக்கூடிய எதிர்ப்பு சக்திகளை உண்டு பண்ணக்கூடிய சக்தி அந்த சிறியானங்கைக்கு உண்டு. சிறியானங்கை, பெரியானங்கைன்னு ரெண்டு சொல்லுவாங்க. சிறியானங்கையும் பயன்படுத்தலாம், பெரியானங்கையும் பயன்படுத்தலாம். அது எல்லா இடத்துலயும் பொடிகளாவும் கிடைக்குது, அதே சமயத்துல செடியாவும் எல்லா பக்கமும் அது படர்ந்து கிடக்கும். அப்படியேப்பட்டது. அது ஒரு 4 இலை சாப்பிட்டீங்கன்னாவே அவ்வளவு கசப்புத்தன்மை உண்டு. ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நம்ம உடம்புக்குள் கசப்புத்தன்மை குறைவுகள் ஏற்படும் போதுதான் தோல் நோய்களே வருது. எதிர்ப்பு சக்தி குறையும் போதுதான், அந்த கசப்புத்தன்மை குறையும் போது நோய்கள் எதிர்ப்பு சக்தியும் குறையுது. அப்ப அந்த கசப்பை நம்ம அதிகமா எடுத்துக்கிறது இல்லை, துவர்ப்பு அதிகமா எடுத்துக்கிறது இல்லை. இந்த கசப்பும் துவர்ப்பும் நம்ம எப்பயோ ஒருக்கதான் எடுத்துக்கிறோம். ஆனா இந்த கசப்பையும் துவர்ப்பையும் ஒரு குறிப்பிட்ட வாரங்கள்ல ஒரு 2-3 நாளைக்கோ 4 நாளைக்கோ இப்படி எடுத்துக்கலாம். துவர்ப்பு நிறைய இடத்துல இருக்கு. நான் சொன்ன மாதிரி துவர்ப்பானது பழங்கள் இருக்கு. இது போல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். கசப்பு தன்மை தேவைப்படுது. கசப்பு உடம்புல இருக்கும்போது எதிர்ப்பு சக்திகளை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். தோல் நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி அந்த சிறியானங்கைக்கு உண்டு. காலையில விழுந்து இலையோட பிச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா அந்த சிறியானங்கை பொடி வாங்கிட்டு வந்து கலந்து சாப்பிடலாம். அவ்வளவு. ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய புழுக்களினாலும் அரிப்புகள், அதாவது நாடா புல்லுன்னு சொல்லுவாங்க, கொக்கி புல்லுன்னு சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு அது அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சாக்லேட்டு, ஸ்வீட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுனால வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்குதான் நான் வேப்பங்குழந்து கூட சொல்லியிருக்கேன். இப்ப அது போல ஒவ்வொரு பள்ளிகள்ல இப்ப பூச்சிகள் மாத்திரைகளை தர்றாங்க. பூச்சிகளுக்குன்னு தனியா மாத்திரைகள் தர்றாங்க. ஏன்னா அந்த பூச்சிகள் வயிற்றுல இருக்கும்போது உடலில் இது போல அரிப்புத்தன்மை ஏற்படுத்தும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆசன வாயில கூட அந்த பூச்சிகள் அரிப்புத்தன்மை ஏற்படுத்தும். அப்ப பூச்சி வயிற்றுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஆசன வாயில பூச்சி முணுமுணுன்னுட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? உடனே நான் சொன்ன அந்த வேப்பிலை, சிறியானங்கெல்லாம் எடுத்து பார்த்து சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப அற்புதமா இருக்கும். பூச்சி வயிற்றுல இருக்க பூச்சி எப்படி சார் சாப்பிடணும்? வாரத்துல 3 நாளைக்கு சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு 3 வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டுட்டு அப்புறம் அதை விட்டுருங்க. அப்புறம் ஒரு 3 மாசம் கழிஞ்சு அது மாதிரி தொடர்ந்து சாப்பிடுங்க. அப்ப இனிப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்ப மலம் கரெக்டா போற மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. அது மாதிரி வச்சுட்டோம்னா அங்க நம்ம மலம் தங்கலனாவே பூச்சிகள் உற்பத்தி ஆகாது. எப்படி ஒரு ஆட்டுக்கல்ல தண்ணி அதிகமா தேங்கி கடந்து அங்க புழுக்கள் உற்பத்தி ஆகுதோ, அது போல நம் அடி வயிற்றில் இருக்கக்கூடிய மலப்பையில மலம் தங்கி வைக்கிற போது அங்க புழுக்கள் தானாக உற்பத்தி ஆகும். அது எப்படி சார் வயிற்றுக்குள்ள போய் புழு உற்பத்தி ஆகும்? இப்ப நான் சொன்ன மாதிரிதான், நம்ம சரியான முறையில இந்த மலம் கழிக்கவில்லை என்றால் தானாக அது உற்பத்தி ஆயிக்கணும். அப்ப அது என்ன பண்ணும்? பசியை தூண்டாது, உடலை இழைக்கும், உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் அது விஷயத்த அங்க காமிச்சிட்டு இருக்கும்ல, அந்த புழு என்ன பண்ணும்? ஜீரண மண்டலத்தையும் வேலை செய்ய விடாது. அப்ப என்ன பண்ணணும்? வாரத்துல 3 நாள் நான் சொன்ன மாதிரி சின்ன குழந்தைகளுக்கும் இவ்வளவு ஒரு குண்டு மணி அளவோ நெல்லிக்காய் அளவோ அந்த சிறியளவு கொடுக்கலாம், தப்பு கிடையாது.
ஒரு 10 வயசு 8 வயசுக்கார குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். சிறுநங்கைக்கு அவ்வளவு பவர் உண்டு. அதனாலதான் பள்ளிக்கூடத்துங்கள்ல நான் இப்ப சொன்னது போல பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து விடுபடலாம். விடுபட்டு இந்த முடிகளை அற்புதமா பேணி காக்கிறதுக்கு கருவேப்பிள்ளை நிறைய துவை சாப்பிடுங்க. அதை விட நான் முக்கியமான மருந்து சொல்லியிருக்கேன். பெண்களுக்கான அற்புதமான காய் கேரட். தினமும் 2 கேரட் அல்லது 1 கேரட், பச்சை கேரட்டை நல்லா மென்று, காற்று உள்ள போகாம நல்லா மென்று இயற்கையா சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு நோயே வராது. கேரட்ல அவ்வளவு வைட்டமின், முடி கொட்டாது. கேரட்ல அவ்வளவு வைட்டமின் இருக்கு, கேரட்டுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு கேரட்டை நம்ம பயன்படுத்தலாம் பாத்தீங்களா? 2 கேரட் சாப்பிடுங்க. எல்லா நோய்களுக்கும் அந்த கேரட் பயன்படுத்தலாம். ஆனால் நீரிழிவு நோய் இல்லவங்க கேரட்டை பயன்படுத்துறது கொஞ்சம் பார்த்து அளவோடு பயன்படுத்தணும். ஏன்னா அது சர்க்கரையினுடைய அளவை கூடுதல் பண்றக்கூடிய வாய்ப்புகளும் கேரட்டுக்கு உண்டு. ஆனால் இளம் குழந்தைகளுக்கோ அல்லது பெண்மணிகளோ கேரட் அதிகமாக சாப்பிடலாம். அதனாலதான் நம்ம முட்டைக்கோசையும் கேரட்டையும் அதிகமா இப்ப எங்க போனாலும் ஒரு விழா பங்கன்லயோ திருமண விழாக்களோ 2 அந்த கூட்டு வைக்காம இருக்க மாட்டாங்க. முட்டைக்கோசும் கேரட்டும் 2ஐயும் போட்டு கூட்டா வச்சிருவாங்க, தேங்காய் போட்டு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சாப்பிட்றதுலயே நம்ம மருந்து சாப்பிடக்கூடிய மருந்தாவும் அதை எடுத்துக்கிறோம். அப்ப எப்படியாப்பட்ட சூழ்நிலை அந்த கேரட்டு முட்டைக்கோஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமானது, ஒரு வைட்டமின் உள்ளது முட்டைக்கோஸ். இப்படி நம்ம ஒவ்வொரு மூலிகளையும் உணவாக பயன்படுத்தி கொண்டு நம் உடலையும் நம்மளுடைய ரோமங்களையும் பாதுகாத்து வந்தோம் என்றால் நாம் என்றென்றும் ஆரோக்கியமான நிலையில் இருப்போம். ஆனால் இந்த வேர்வை சுரப்பிகளுக்கு அதிகமா வேர்வை சுரந்து கொண்டே இருக்கிறதுனா அதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். அதை நம்ம அதிகமா எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது போல உணவு முறைகள்ல நம்ம பயன்படுத்தும் போது முதல்ல இனிப்பு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றோம், அப்புறம் மீதி காய்கறிகள் எல்லாம் நிறைய சாப்பிட்றோம், அப்புறம் நிறைவாக சாப்பிடும் போது துவர்ப்பு உணவுகளை சாப்பிடணும். துவர்ப்பு உணவுகள் என்ன சார்? நம்ம ஜென்ரலா நாத்தங்காய் போடக்கூடிய ஊறுகாய் துவர்ப்பு உள்ளது, அந்த ஊறுகாய் கடைசியில சாப்பிட்டு. துவர்ப்பு உள்ளது தயிர், இந்த தயிர் கொஞ்சம் போட்டு சாப்பிடலாம். அப்ப முதல்ல என்ன பண்ணணும், இனிப்பான முறைகளை உணவு எடுத்துக்கிறோம், இனிப்பு சுவை எடுத்துட்டோம், அப்புறம் எல்லா காய்கறி உணவுகள்லாம் நம்ம சாப்பிடுறோம். நிறைவா என்ன சாப்பிடுறோம், துவர்ப்பான அந்த ஊறுகாயை கொஞ்சம் சாப்பிடுறோம். அப்படி இல்லையா அழகா நமக்கு தயிர் இருக்கு, தயிர் கொஞ்சம் சாப்பிட்டு நம்ம எடுத்தோம்னா அற்புதமா ஜீரண சக்தி உடலுக்கும் நல்லா கிடைக்கும், தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் நமக்கு வராது. அப்ப எப்படியெல்லாம் நம்ம தோலை காப்பாற்றணுங்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை வைத்துதான். அதே போல நம்மளுடைய பரிமாற்றங்கள், அதை நம்ம சொன்ன மாதிரி ஆடை பரிமாற்றங்கள், இயற்கை பரிமாற்றங்கள், ஏதாவது பூச்சி கிடைச்சதுன்னா அதை அசால்ட்டா விட்டுறது, இது போல. இப்ப இதுக்கு மேல இன்னும் ஒரு அற்புதமான மருந்தை நான் எல்லாத்துக்கும் பதிய வைக்கிறேன். நம்ம நெருப்பு குச்சி இருக்கு பாத்தீங்களா, அது கெந்தகம், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கெந்தகம் அந்த நுனியில இருக்கக்கூடியது, அதை டச் பண்ணோன்னா உடனே ஃபயர் ஆயிடும், அது கந்தகம். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு இடத்துல பைரவர் அதாவது ஏதோ தெரியாதனமா நம்மளை கடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கடிச்சிட்டார், அந்த இடத்துல ஒரு சின்ன காயம் பட்டுருச்சு, ஒரு பல்லு பட்டுருச்சு, உடனே நம்ம ஹாஸ்பிட்டல்ல இப்ப நிறைய மருந்துகள் இருக்கு கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுங்க, நம்ம உமிழ்நீர் கொஞ்சம் எடுத்துக்கங்க, ஒரு 10 சொட்டு, ஒரு 3 அந்த குச்சியில இருக்க அந்த கெந்தகத்தை கொஞ்சம் அந்த உமிழ்நீர்ல குழைச்சிட்டு அந்த கடி இடத்துல உடனே வச்சு அமுக்கிடுங்க. அந்த விஷம் கொஞ்சம் கூட உங்களை தாக்காது. அது எந்த பைரவர் எப்படியாப்பட்டவர் கடிச்சா கூட அந்த கந்தகம் அவருடைய விஷத்தை எடுக்கக்கூடிய சக்தி அந்த தீக்குச்சியில இருக்க கந்தகத்துக்கு உண்டு. தோல் நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தியும் கந்தகத்துக்கு உண்டு. ஆனா கந்தகத்தை அதிகமா பயன்படுத்தணும்னா எரிச்சலும் ஏற்படும். அதனாலதான் நான் சொல்லல. இப்ப இந்த கடிக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். தோல்ல கடிச்சிரும், நம்ம சதையில கடிச்சிரும், உடனே அந்த ரத்தத்தை நம்மோட ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவாங்க, அல்லது மருத்துவமனைக்கு போய் தடுப்பூசி போட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த முதலுதவியை பண்ணிடுங்க. என்ன பண்ணிடுங்க முதலுதவி? அதாவது நம்மளுடைய உமிழ்நீர்ல அவ்வளவு சக்தி இருக்கு. உமிழ்நீர் சுரக்கல நான் உங்கள்கிட்ட பேச முடியாது, உமிழ்நீர் சுரக்கல நான் உணவு செரிமானம் ஆகாது.
அப்ப அந்த உமிழ்நீர் சுரப்பி வேர்வை சுரப்பி மாதிரிதான் அதுவும் ஒரு சுரப்பி. அப்ப அந்த உமிழ்நீரை நம்ம என்ன பண்றோம், ஒரு 10 சொட்டு நம்மளது உமிழ்நீரை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அந்த கந்தகத்தினுடைய நுனியை எடுத்து நம்ம அதை போட்டு நல்லா குழப்பிக்கிறோம். குழைச்சிட்டு அந்த இடத்துல, அந்த கடிச்ச இடத்துல வச்சு அமைக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு என்ன ஆகும், அந்த விஷத்தன்மைய உடனே முறிக்கக்கூடிய சக்தி கந்தகத்துக்கு உமிழ்நீருக்கும் உண்டு. எது கிடைச்சதுன்னா பைரவர். அந்த பைரவர் கிடைச்சதுக்கு அற்புதமா அதை நம்ம பயன்படுத்தலாம். இப்படிதான் நான் இப்ப எப்படி மிளகு பயன்படுத்தலாம்னு சொன்னேன், வெத்தலையில வைக்க முடியலன்னா வாழைப்பழத்துக்குள்ள வச்சு மிளகு சாப்பிடலாம்னு சொன்னேன். அப்படிதான் இதுவும் இப்ப இப்படிலாம் பயன்படுத்துறோம் சார். இப்ப இந்த தோல் நோய்க்கெல்லாம் பத்தியம் இருக்கணுங்கிறாங்களே, அந்த பத்தியம்னா என்ன சார் அப்படின்னா, உறுதியா இருக்கணும் பத்தியம். பத்தியம் எப்படி இருக்கணும், அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது தோல் நோய் இருக்கிறவங்க, பாகக்காய் சாப்பிடக்கூடாது, முடிந்த அளவுக்கு அசைவ உணர்வுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல இறைச்சிகள் சாப்பிடாம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இறைச்சிகள் சாப்பிட்டோம்னா அரிப்பு கண்டிப்பா அதிகமா இருக்கும். இறைச்சிகள் சாப்பிடாம இருந்தா அசைவ உணவுல சாப்பிட்டா அரிப்பு நோய் வரும். இப்படி எல்லாம் என்னன்னு பார்த்து நம்ம உடம்பு நம்ம பாதுகாத்துக்கணும்னா அந்த உணவுகள்ல இருந்து கொஞ்சம் விடுபட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாறிக்கணும். பாகற்காய், அகத்திக்கரை, இதை விட இந்த அரிப்பு நோய் இருக்கிறவங்க, அதாவது மேல சிட்ட சிட்டையா அரிப்பு நோய் இருக்கிறவங்க பொதுவா நிலக்கடலை எடுத்துக்க கூடாது. கடலை வறுத்த கடலையும் எடுக்கக்கூடாது, விவச்ச கடலையும் எடுக்கக்கூடாது. கடலையில அதிகமா வைட்டமின் இருக்குங்கிறாங்களே சார். ஆனா அந்த கடலையில வைட்டமின் இருக்கு, ஆனா அந்த நோயினுடைய தாக்கங்களை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி அதுவும் இருக்கு அதுல, நிலக்கடலை. இப்ப நிலக்கடலை ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி இந்த தோல் நோய் இருக்கிறவங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன். காலையில இருந்துச்சுன்னாவளோ நைட்டே உங்களுக்கு பசு 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 தான் அரிக்கும். ஏன் இப்படி அரிக்குது, நம்ம என்ன சாப்பிட்டோம், ஆனா நிலக்கடலை சாப்பிட்டோம்னால அது வந்த. அப்ப நிலக்கடலையும் நம்ம தோல் நோய் இருக்கிறவங்கள சாப்பிட்றத ஒதுக்கணும். அகத்திக்கீரை சொல்லியிருக்கேன், பாகக்காய் அதிகமா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கசப்புத்தன்மை தான் இருந்தாலும் அதனுடைய தன்மை கொஞ்சம் நமக்கு அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகுப்பு பாகக்காய்க்கு உண்டு. அப்புறம் சொல்லியிருக்கேன் நிலக்கடலை, அப்புறம் அசைவ உணவுகள். இது போல தடுத்துட்டோம்னா நமக்கு தோல் சர்ம நோய்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு உணவு முறைகளையும் நம்ம கடைப்பிடித்தாக. இப்படித்தான் ஒவ்வொன்றையும் உணவு முறைகளையும் நம்ம கடைப்பிடித்தாதான் நம்மளுடைய அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோயை நம்ம குணப்படுத்த முடியும். இப்ப அற்புதமா இயற்கை மூலிகையினுடைய தத்துவங்களையும் அந்த மூலிகைகளுடைய மகத்துவத்தையும், அந்த தோல் நோய் ரோமங்களினுடைய ஒரு கொற்றுதல் அல்லது உதிர்தல் இதுக்குள்ளேய ஒரு சேம், அதாவது ஷாம் மாதிரி இருக்கக்கூடிய பசைகளையும் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். இதெல்லாம் என்னது இந்த யூடியூப்ல வரும், குருவல் ஆன்மீக மைய யூடியூப்ல வரும், நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அதை விட இப்ப நான் சொன்னதை மறந்துடாதீங்க, இந்த ஜபரண்டி ஆயில்னு இந்த ஆயிலை நீங்க வாங்கி யாருக்கு எவ்வளவு முடி கொட்டினாலும் பரவாயில்ல, ரொம்ப கொஞ்சம் நல்ல ஸ்மெல் இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ஸ்மெல் இருக்கு சார் தாங்க, கொஞ்சம் கோகனட் ஆயில், பியூர் கோகனட் ஆயில கலந்துக்குங்க. கலந்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தடவி பாருங்க, முடி கொட்டுவது அவ்வளவு நிற்கும், முடி வளரும், முடி நல்ல கருப்பு தன்மை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இந்த ஆயிலுக்கு உண்டு. அப்ப ஒவ்வொன்றையும் நம்ம பயன்படுத்தினோம்னா நம்மளுடைய வாழ்வை வளமாக்கலாம், நம்மளுடைய ரோமங்களையும் பாதுகாக்கலாம், நம்முடைய தோல் ஏற்படக்கூடிய சர்ம நோய்களையும் பாதுகாக்கலாம் என்பதை அன்பு கூர்ந்து அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் கூறி மீண்டும் அனைவருக்கும் நமஸ்காரங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்.